வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு நாதஸ்வரன் வித்வான் இருந்தாருங்களாம். அவர்கிட்ட 5 பேர் உள்ள ஒரு குழு இருந்துச்சுங்களாம். இந்த குழுவ தான் எல்லா ஃபங்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க. பக்கத்து கிராமத்துல ஒரு வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடந்துச்சு. அதுல இந்த நாதஸ்வர வித்வான கூப்பிட்டிருந்தாங்க வாசிக்கிறதுக்கு. மறுநாள் ஃபங்ஷன்னா அன்னைக்கு நைட்டே நாதஸ்வர வித்வான் அவருடைய டீமோட கிளம்பிட்டாரு. அப்போ பயங்கரமான கனமழை. கனமழையிலயும் கிராமத்து பஸ் ஸ்டாப்ப போய் அடைஞ்சிட்டாங்க. அந்த கிராமத்துக்கு ஒரே பஸ் தானே, அதுவும் நள்ளிரவுல வராதுங்களாம். அப்போ விடிய விடிய அங்க காத்துட்டு இருந்தாங்களாம். கடைசியா பஸ் வந்த உடனே அவங்க அந்த பஸ்ல ஏறி அந்த விழா நடக்கிற வீட்டுக்கு போயாச்சு. அந்த விழால அவர் ஒரு 3 ஹவருக்கு வாசிக்கணுமா, ஆனா கடைசி 1 ஹவர் தான் வாசிச்சாருங்களாம். அந்த வீட்டினுடைய ஓனர் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வித்வானை கூப்பிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தாருங்களாம். அந்த பணத்தை எண்ணி பார்த்தா 3ல 1 பங்கு தான் இருந்துச்சுங்களாம். பேசினபடி இல்லீங்களேன்னு கேட்டாருங்களாம் வித்வான். அதுக்கு சொன்னாராம், பேசினபடி நீங்க 3 ஹவருக்கு வாசிக்கலையே, நீங்க கடைசி 1 ஹவர் தானே வாசிச்சீங்க. நீங்க வராததுனால எங்க சொந்தக்காரங்கலாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்திருந்தாரு. அவர் தான் ஒரு சிடி குடுத்தாரு. அதுவும் நாதஸ்வர சிடி தான். அத கேட்டு தான் எல்லாரும் அமைதியானாங்க. பிரமாதமா இருந்துச்சு சொன்னாங்க. உங்கள கூப்பிட்டதுக்கு அந்த சிடியே நான் முழுக்க போட்டிருக்கலாம். நீங்க வராம இருந்திருந்தா இந்த சிடிய வச்சே நான் முடிச்சிட்டு இருப்பேன். என்ன சிடி அது, போட்டு காட்டுங்கன்னு வித்வான் சொன்னாருங்களாம். அந்த சிடிய இந்த வீட்டினுடைய ஓனர் போட்டு காட்டினாருங்களாம். வித்வான் அத கேட்டுட்டு சிரிச்சாருங்களாம். இத யார் உங்களுக்கு குடுத்தா? அந்த வெளியூர்காரர கூப்பிட்டாருங்களாம். வித்வான் அவர பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு எப்படி இந்த சிடி கிடைச்சது? என்னுடைய நண்பர் வெளியூருக்கு போயிருந்தப்போ, அங்க ஒரு நாதஸ்வர குழு வாசிச்சிட்டு இருந்தாங்க. அத ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாரு. எதுக்கோ உபயோகமா இருக்கும்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். திடீர்னு நீங்க லேட்டா வந்ததுனால இத அவங்க கிட்ட குடுத்தேன். உபயோகமா இருந்துச்சுன்னு சொன்னாருங்களாம். கூட்டத்துல ஒரு பெரியவர் இந்த ஃபங்ஷன் நடத்தினாரு இல்லையா? அவர்கிட்ட பேசினாராம். தம்பி, நீ பண்றது தப்பு. இவங்கெல்லாம் கலைஞர்கள். ஏதோ ஒரு பிரச்சனையினால நேரத்துக்கு வர முடியல. ஆனா கடைசி 1 ஹவர் வாசிச்சாரு. இவங்களுடைய அந்த வாசிப்புல நம்ப கும்பிடுற அந்த கலைவாணியே இருப்பாங்க. அதனால பேசின படத்த குடுத்துட்டு அவமானப்படுத்துறது தப்புன்னு கண்டிச்சாருங்களாம். அப்ப கூட இவரு கேட்கவே இல்லையாம். உடனே நாதஸ்வர வித்வான் பேச ஆரம்பிச்சாருங்களாம். இதே ராகத்த நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சிடில இருந்தத வாசிக்க ஆரம்பிச்சாருங்களாம். என்ன ஆச்சரியம்! சிடில இருக்கிற இசையும், இவர் வாசிக்கிற இசையும் ஒரே மாதிரி இருந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சாம் இவர் தான் வாசிச்சாருன்ட்டு. இப்போ அந்த ஃபங்ஷன் நடத்துறவர்கிட்ட வித்வான் பேச ஆரம்பிச்சாருங்களாம். ஐயா, நான் வரத்துக்கு லேட் ஆனா கூட என்னுடைய சிடி தான் உங்களுடைய ஃபங்ஷன்ல இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்த குடுத்திருக்கு. நான் வாசிச்சது தான் இது அப்படின்னு சொன்னாருங்களாம். அந்த ஃபங்ஷன் நடத்துனவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையாம். உடனே நாதஸ்வரன் வித்வான் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இந்த குட்டி கதையிலேருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு ஒருத்தவங்கள குத்தி காட்டுறத விட்டுட்டு, எந்த சூழ்நிலையில நீ தப்பு பண்ண? எதனால தப்பு பண்ணன்னு உட்காந்து நேரடியா நான் இந்த மாரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. சரி, நான் உன்ன மன்னிச்சிருன்னு பேசினாவே எந்த பிரச்சனையும் பெரிய பூதாகரமா ஆகாதுங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.